வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம மோர் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும், லைஃப்பில் பெட்டராக இருக்க முடியும். ஒரே சமயத்தில் பல டாஸ்க் பண்ணுறதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் கவுண்டர் ப்ரொடக்டிவ். மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. மல்டி டாஸ்கிங்கை ஒரு காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேல்யூ கொடுத்தாங்க. இந்த மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப எஃபிஷியன்ட், பிரில்லியண்ட்டாக பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுன்னு பல இடத்துல பேச்சு அடிபட்டது. ஆனால் மல்டி டாஸ்கிங்கிறது கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருச்சு இப்போ எல்லாருக்கும். இது சைக்கலாஜிக்கல் ஸ்டடியிலேருந்து வந்த ப்ரூஃப். நம்ம பிரெயின் எல்லாம் நிறைய இடத்த டிசைன் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரே டாஸ்கை ஒரு சமயத்தில் ஃபோக்கஸ்டாக பண்ணுற மாதிரி தான் நம்ம பிரெயின் டெவலப் ஆயிருக்கு. நம்ம பிரெயின் டெவலப் பண்ணுறதுக்கு 3000 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஆனால் அது சடனாக மாடர்ன் வேர்ல்டுக்காக மாற்றலை. நம்ம ஹார்ட்வேருங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு, ஆனால் சாஃப்ட்வேர் கரண்ட்டாக இருக்குது. அதனால ஒரு பெரிய ஓல்டு மிஷினில் கரண்ட்டு சாஃப்ட்வேர் ஓடினா என்ன ஆகுமோ அதுதான் நம்ம பிரெயின்ஸ்ல ஆகும். அதனால மல்டிபிள் டாஸ்கை நீங்கள் இமீடியட்டாக பண்ண பார்த்தீங்கன்னா பிரெயினுங்கிறது ரொம்ப கொலாப்ஸ் தான் ஆகும், உடஞ்சி போயிடும், சரியாக பண்ண முடியாது, பைத்தியம் முடிச்சு பாய சுரண்டுவீங்க. அதனால பல டாஸ்கை ஒரே சமயத்தில் பண்ண பார்க்காதீங்க. பண்ண பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம்ல போய் முடியும். அதனால கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. சூஸ் ஒன் திங் அட் எ டைம். அந்த ஒன் திங்கை கரெக்டாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் டெப்த் அண்ட் குவாலிட்டி ஆஃப் யுவர் ஒர்க்கு தெரியும். நீங்கள் குவாலிட்டி அண்ட் டெப்த் இல்லைன்னா உங்கள் வேலை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒன்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம்ல போய் தான் முடியும். அதனால தெளிவா தெரிஞ்ச வேலையை பண்ணுங்க, வேண்டாத வேலையை செய்யாதீங்க. ஒரு சமயத்துல 3 டாஸ்க் 4 டாஸ்க் உங்க கையில இருந்ததுன்னா எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாஸ்கோ அதை நீங்க முதல்ல செய்யுங்க. ஒரு டாஸ்கை முன்னாடியே பல தடவை நான் சொல்லியிருக்கிற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ப்ரையாரிட்டி தான் இம்பார்ட்டன்ட். டாஸ்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி 1 2 3 4ன்னு பண்ணுங்க. அந்த ப்ரையாரிட்டியில கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு 3 வேலை ஒரே சமயத்தில் பண்ண பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா லைஃப்ல கொலாப்ஸ் தான் ஆவீங்க, ரொம்ப கட்டத்தில் போய் முடியும். இதை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப பெரிய பேச்சு பேசினாலும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விடாது. அதனால எது இம்பார்ட்டன்ட் பண்ண இல்லைங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியணும். இன்னொன்று, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பேஸில் ஒர்க் பண்ணுவோம், ஒரு வழியில் போவோம். மற்றவங்கள பார்த்து சூடு போட்டு இருந்ததுனால உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக பெட்டர் ஆகாது. அதனால மோசமாக தான் ஆகும். என்வி அண்ட் ஜெல்லசி வரும். என்வி அண்ட் ஜெல்லசி வந்தால் ப்ரோக்ரஸ்ங்கிறது வாழ்க்கையில் வரவே வராது. அதனால என்வி அண்ட் ஜெல்லசியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறச்ச நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஈரோடு ஆகிடும். அவங்க பேஸில் தான் டெவலப் ஆக முடியும். நம்ம நினைக்கிறோங்கிறதுனால சூப்பர் ஃபாஸ்டாலாம் போக முடியாது. கான்ஃபிடென்ஸுங்கிறது ஈரோடு ஆயிடுச்சுன்னா அதை டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் ஒரு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னா அதுலேருந்து டெவலப் ஆகி திரும்பி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் கான்ஃபிடென்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா உங்கள் லைஃப் கோல்ஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. லைஃப் கோல்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னா அங்கேருந்து கம்பேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் தான் காமாக இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவங்கள பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. உங்களுக்குன்னு உங்கள் டைம் வரும். அந்த டைம் வரைச்ச நீங்கள் நல்லா ஆடுவீங்க, உங்கள் லைஃப்பில் கரெக்டாக ப்ளே பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் டைம் சரியா இல்லை, லக்குங்கிறது உங்கள் ஃபேவராக இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு மற்றவங்கள பார்த்து எனக்கு ஏன் வரல, என் கையில் ஏன் தாயம் விடலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்ப நீங்கள் நாசம் பண்ணிப்பீங்க. அதனால டெஃபினட்டாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலைன்னா உங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியாது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் பாஸ்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதில் என்ன தப்பு பண்ணோம், அதில் என்ன கரெக்ஷன் பண்ணால் பெட்டர் ஆகுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா, இன்க்ரிமெண்டல் சேஞ்சு கொண்டு வந்தீங்கனாலே உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் அண்ட் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராக்ரஸுக்கு வருவீங்க. ஜாப்பனீஸ் இதை எடுத்து மேனுஃபேக்சரிங்லே தூக்கி போட்டு கைசன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தாங்க. கைசன்ங்கிறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது சடனாக ப்ராடக்டே கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். இது இப்போ பல கம்பெனிகளில் பல இடத்துல இதை
பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கைசன்கிறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளும் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம பாஸ்வேர்டு இடத்துல இருந்தோம், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ப்ரோக்ரஸ் ஆகி ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கோம். ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். அந்த ஃப்யூச்சரை போய் ரீச் பண்ணுறதுங்கிறது நம்மளோட கோல். அதனால இந்த பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம்னு பார்த்து இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜில் எதெல்லாம் நம்ம வீக்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்பான்டேனிட்டிங்கிறது என்ஜாயபிள். பட் இன்னைக்கு என்ன வருதோ அது அப்படியே வந்ததை எதிர்கொண்டு இன்னைக்கு எது பண்ணுறோமோ ஸ்பான்டேனியஸாக பண்ணுறது. ஒரு பிளான் பண்ணி ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது விங்கிங் இட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னே பிளான் பண்ண மாட்டேன். டக்குன்னு வந்து வர 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 நம்ம பண்ணிகிட்டே போவோம். இது என்ஜாயபிளாக இருக்கும். ஆனால் இது அப்படி பண்ணாமல் நம்ம பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது நம்மள என்ஜாயபிளாக இருக்கும். அண்ட் பிளான் பண்ணி பண்ணாதான் நம்ம கோல்ஸ் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ரீச் பண்ணுறது. ரொம்ப செரெண்டிபிட்டி அப்படின்னா லக்கு அண்ட் சான்ஸ். அது அதான் வரும்னு நம்ம காத்துட்டு இருந்தோம்னா வராது. அது வர வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளானிங்கிறது உங்கள் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. பிளானிங்கிறது உங்கள் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு செரண்டிபிட்டி லக்கு சான்ஸ்ன்னு வரச்ச நீங்கள் அதை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. சக்ஸஸ்ங்கிறது லக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை மீட் பண்ணுறச்ச லக் அடிக்கிற சமயத்தில் நீங்கள் ரெடியாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கோலை ரீச் பண்ண மாட்டீங்க. நம்ம லைஃப்பில் எல்லாரும் பண்ணுறது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது அந்த மார்ஷ்மெல்லோ டெஸ்ட்டு உடனே எடுத்து இப்போவே எனக்கு சந்தோஷம் வேணுங்கிறது. பட் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் வந்தால் டெஃபினட்டாக நம்ம ப்ராக்ரஸ் டீரெயில் ஆகிடும். அதனால இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. அது ப்ராக்ரஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி ரீவயர் யுவர் ரிவார்ட் சிஸ்டம் பை ஃபேவரிங் ஸ்மால் விக்ட்ரிஸ். சின்ன சின்ன ஜெயம் நம்ம லைஃப்பை லாங் தூரம் கொண்டு போகும். அதனால ஒரு சின்ன விக்டரியும் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கங்க. ட்ரூ கிராட்டிஃபிகேஷனுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். அதுதான் ரிவார்டிங்காக இருக்கணும். அதே மாதிரி உங்களையே மட்டம் தட்டிக்காதீங்க. இது நிறைய பேர் பண்ணுறது. இந்த செல்ஃப் டாக், நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிறது உங்கள் லைஃப்பை வீணாகிடும். உங்களுக்கே நெகட்டிவாக போயிடுச்சுன்னா செல்ஃப் எஸ்டீம் உங்களை க்ளோஸ் பண்ணிடும். செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால நெகட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் உங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது பர்சனல் குரோத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும். அதனால கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்க பாருங்க. எது நம்ம தப்பு, எது கரெக்டாக பண்ணுறோன்னு கரெக்டாக பாருங்க. உங்களையே கொஞ்சம் கைட்னஸோட ட்ரீட் பண்ணிங்க. உங்கள் மேலே நீங்களே கொஞ்சம் கருணை காட்டுங்க. உங்கள் தவறுகள்லேருந்து கற்றுக்க பாருங்க. அதுலேருந்து மனசை கெடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மற்றவங்க ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.